சன்ஸ்க்ரீன் இப்படி தான் அப்ளை பண்ணணும். காம்பேக்ட் அண்ட் லூஸ் பவுடர் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு காரணம் நல்ல வெள்ளை அடிக்கும், ப்ளஸ் ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஐ மீன் ரொம்ப பளபளன்னு இருக்கிற மாதிரி, ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற காரணம் தான். உங்கள் ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரியான கரெக்டான சன்ஸ்க்ரீன் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். எக்ஸாம்பிள், நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட் இருக்கிற மாதிரி, செராமைட்ஸ் அண்ட் பெப்டைட்ஸ் இருக்கிற மாதிரி சன்ஸ்க்ரீன் சூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா ஜெல் பேஸ்டான சன்ஸ்க்ரீன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்துட்டு இந்த மாதிரி ஜெல் டைப் எடுக்கிறதுனாலையும், இல்லாட்டி உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து க்ரீம் பேஸாக எடுக்கிறதாலையும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். பட் இதெல்லாம் மித்துன்னு நான் சொல்வேன். என்னோடய ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின், பட் நான் ஜெல் டைப்பும் இதுவும் கலந்து தான் யூஸ் பண்ணுறேன். செராமைட்ஸ் அண்ட் பெப்டைட்ஸ் இருக்கிற மாதிரி தான். ஸோ அது எனக்கு ரொம்ப சூப்பரான க்ளோவை கொடுக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட்டு. நான் யூஸ் பண்ணுற காம்பேக்ட் வந்து கே பியூட்டியோடது. இந்த காம்பேக்ட் பவுடர்ஸ் என்ன கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கவரேஜ் கொடுக்கும். லூஸ் பவுடர்ஸ் கவரேஜ் கொடுக்காது, ஜஸ்ட் செட் மட்டும் தான் பண்ணும். இது வந்து அதே கே பியூட்டியோட லூஸ் பவுடர். உங்களுக்கு எவ்வளோ எடுத்தாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கவரேஜ் கொடுக்காது, செட் பண்ணும். ஸோ காம்பேக்ட் பவுட்ரு வந்து நீங்கள் ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் நார்மலான பவுட்ரு போகாமல் ஒரு காம்பேக்ட் பவுட்ரோ இல்லைனா ஒரு லூஸ் பவுட்ரோ நீங்கள் போகிறது பெட்டர். உங்களுக்கு எது நல்ல பர்ஃபெக்டாக உங்கள் ஸ்கின்னை மேட் ஆக்குமோ அது போகணும். நிறைய பேருக்கு க்ளோ ஸ்கின் பிடிக்காது, மேட் ஸ்கின் பிடிக்கும் அப்படின்றவங்க வீட்டில் நார்மலான டால்கம் பவுடர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி அந்த வேர்வையோடு கலந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு காம்பேக்ட் பவுடரோ இல்லைனா ஒரு லூஸ் பவுடரோ யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. இந்த 2 பவுடர் தான் ரொம்ப பெஸ்ட்டான பவுடர்ஸ், அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். கே பியூட்டியோட காம்பேக்ட் பவுடர் கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் அல்டிமேட் ஃபேவரேட்டுன்னே சொல்லுவேன். ஒரு சூப்பரான கவரேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். எப்பொழுதுமே டெய்லி யூஸ்க்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா அந்த இது போட மாட்டோம், ஃபவுண்டேஷன் போட மாட்டோம். அதனால் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிவிட்டு சும்மா இந்த மாதிரி வேர்வை ஜாஸ்தியாக இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டால்கம் பவுடரை விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு காம்பேக்ட் இல்லைனா லூஸ் பவுடருக்கு ஸ்விட்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்வேன். ஸோ இப்படி தான் நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன். இதனால் எனக்கு வந்து எந்தவித வெள்ளை அடிக்கலை, ஃபேஸ் வந்து என்ன வழியலை, நல்ல மேட் ஃபினிஷிங்காக இருக்குது, க்ளோயாக இருக்குது. ப்ளஸ் ஸ்கின்னில் நிறைய சேஞ்சஸ் வந்து எனக்கு வந்ததே இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சன்ஸ்க்ரீன் யாரும் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் சன்ஸ்க்ரீன் தான் மேண்டேட்ரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.